ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான கேரட் பர்பி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பர்பி வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பர்பியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் மேலே வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா ரவையை வந்துட்டு வறுத்து எடுக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவையோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுத்தது இந்த டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டில் கடலை மாவு சேர்த்து செய்கிறதால இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ரவை கூடவே சேர்த்து கடலை மாவையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். கடலை மாவோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்வீட் நல்லாயிருக்கும். அதோடைய பச்சை வாசனையோடு நம்ம ஸ்வீட் செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. பார்த்திங்கன்னா ரவையோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி கடலை மாவோடைய பச்சை வாசனை போயிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் கேரட் வந்துட்டு துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கலாம். கேரட்டை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு துருவி தான் சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்துட்டு 1/4 கப் நெய் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இப்போது இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை சேர்த்துருக்கோம். அது கூட கேரட்லாம் சேர்த்துருக்கிறதால 2 கப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு தண்ணிக்கு பதிலாக வந்துட்டு பால் கூட சேர்த்து செய்யலாம் buddies. அதே போல் கேரட் இல்லாமல் இது கூட பீட்ரூட் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற வெல்லத்தில் வந்துட்டு எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காதுன்றதால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற வெல்லத்தில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு வெல்லம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது வாசனைக்காக நான் வந்துட்டு 1 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு ஸ்வீட் வந்துட்டு எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த ஸ்வீட்டில் வந்துட்டு வெல்லம் சேர்க்கறதால லைட்டாக இலகி வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை எடுக்காமல் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்வீட்டையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் இதை போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி சமப்படுத்தி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 hourக்கு அப்படியே விட்டுடலாம். 1/2 hour ஆனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கட் பண்ணுற போல் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான் படிஸ், ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஹெல்த்தியான ஒரு கேரட் பர்பி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளாக குயிக்காக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.